மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூவிங் ஆவரேஜஸ் இண்டிகேட்டர்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் இண்டிகேட்டரில் நம்ம சூப்பர் ட்ரெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் தான். அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுற இண்டிகேட்டர்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ இந்த இண்டிகேட்டர் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இண்டிகேட்டரை பேஸ் பண்ணி நம்ம பை அண்டு செல் அண்ட் தென் ஸ்டாப் லாஸ். ஸோ இது வேல்யூஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான இடத்துல நம்ம வெளியில் வரதுக்கும் கரெக்டான இடத்துல என்ட்ரி பண்ணுறதுக்கும் இந்த சூப்பர் ட்ரெண்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு ட்ரெண்ட் அனாலிசிஸ் வந்து பண்ணும்பொழுது, ஸோ எந்த ட்ரெண்டில் மார்க்கெட் போயிட்டுருக்கு, ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் ஆக போதா அப்படின்றத, இல்லை ஃபால்ஸ் ட்ரெண்ட் எல்லாமே வந்து நம்ம சூப்பர் ட்ரெண்ட் பேஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன்ல பாருங்கள். ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுது நம்ம பார்க்கலாம். ஸோ ட்ரெண்ட் பாருங்கள், ட்ரெண்ட் லைனும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு க்ரீனில் வந்து இங்கே சேஞ்ச் ஆகுது. அதாவது சூப்பர் ட்ரெண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே லைன் தான், சிங்கிள் லைன் தான். பட் அந்த லைன் வந்து க்ரீன் ஆர் ரெட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ சிக்னலை வந்து நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறதுக்காக அந்த கலரை வந்து சேஞ்சஸ் வந்து நடக்கும். ஸோ இங்கே க்ரீன் நம்மளுக்கு எப்போ கொடுக்குது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வருது அப்படின்னா, நம்ம பை என்ட்ரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த லைன் வந்து ட்ராவல் ஆகிட்டே போயிட்டே இருக்குது. இது வந்து புல்லிஷ் ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் எப்போ வந்து ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனில் இருந்து உங்களுக்கு ரெட்டில் மாறுதோ, அந்த ஏரியா தான் எக்ஸிட் என்ட்ரி. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே எக்ஸிட் பண்ணிடணும். அதுவே நீங்கள் செல்லராக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் என்ட்ரி. ஸோ எக்ஸிட் வந்து எப்படின்றது உங்களுக்கு பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம எக்ஸிட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கும்போது பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல வந்து செல் என்ட்ரி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போது நம்ம செல் என்ட்ரி இங்கே எடுக்கலாம். ஸோ அதே மாதிரி இது வந்து பாருங்க, ட்ரெண்ட் நம்ம செல் எடுத்தோடனே இது பியரிஷ் ட்ரெண்ட். ஸோ ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸில் போயிட்டு இருக்குன்றத நம்மளுக்கு இங்கே கரெக்டாக இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது எப்போ வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது பாருங்க, இங்கே தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ ரெட் கலர் லைன் வந்து க்ரீனாக வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பாருங்க எக்ஸிட். ஸோ இங்கே வந்து எக்ஸிட் பண்ணலாம். அப்போது இந்த இடத்துல நீங்கள் பையராக நீங்கள் வந்து பை என்ட்ரி கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் செல்லராக இருந்தால் இங்கே என்ட்ரி கொடுத்து இந்த இடத்துல நீங்கள் ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ட்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த சூப்பர் ட்ரெண்ட்ன்ற இண்டிகேட்டர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம லைவாகவே வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் எங்கே எடுக்கணும்னா ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்கேன். பட் இங்கே போயிட்டு நீங்கள் சூப்பர் ட்ரெண்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா வரும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சூப்பர் ட்ரெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 சூப்பர் ட்ரெண்டை வந்து நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த இண்டிகேட்டர் வந்து ஜென்ரலாக இருக்கிற உங்களுக்கு இன்புட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஆர் லென்த் வந்து 10 ஆகும். ஃபேக்டர் வந்து 3 ஆவும் வந்து இருக்கும். பட் இது ஃபர்ஸ்ட்டு நம்ம வச்சு அனலைஸ் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த சேஞ்ச் பண்ணி எப்படி நம்ம இன்னும் அக்யூரேட்டா வந்து இந்த சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணலான்றத நான் உங்களுக்கு கைட் பண்றேன். ஸோ இங்க ஃபர்ஸ்ட்டு பாருங்க. நிஃப்டி எடுத்துக்கலாம். ஸோ லைவா போயிட்டு இருக்கு இன்னைக்கு. நான் 1 மினிட்ல வச்சிருக்கேன். ஸோ நீங்க எந்த டைம் ஃப்ரேம் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ இன்ட்ராடே அப்படின்னும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ 5 மினிட்ஸ்ல வந்து வச்சுக்கோங்க. 5 இல்லைனா 3 வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஸ்கேப்லிங் பண்ணுற பீப்பிள் நம்ம 1 மினிட் கூட நம்ம வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் என்ட்ரி எக்ஸிட்ஸ் நிறைய நான் பண்ண போகிறேன், ட்ரேட் வந்து நிறைய பண்ணுவேன் நான் அப்படின்னும் போது ஸோ ஸ்கேப்லர்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஸ்கேப்லிங் பண்ணும்போது நீங்கள் 1 மினிட்ல வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நான் 5 மினிட்ஸில் வச்சுருக்கேன். பாருங்கள், ட்ரெண்ட் வந்து இங்கேருந்து அப் ட்ரெண்ட் கொடுத்துருந்தது. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நேற்று வந்து அப் ட்ரெண்டில் இருந்ததால் அப்படியே கண்டினியூ ஆகிருக்கு. ஸோ இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 13th. ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல வந்து 4th இண்டிகேட்டரில் வந்து 4th கேண்டில் ஸ்டிக் வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இங்கே கிளியராக தெரியுதுங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும். தட் மீன்ஸ் இந்த கேண்டில். ஸோ இந்த கேண்டில் வேல்யூ வந்து பாருங்கள், இந்த கேண்டில் ஓப்பன் ஆகி இங்கே பார்க்கலாம். ஸோ இந்த கேண்டிலோடைய ஓப்பன் ஆகி பாருங்கள், ஐ வந்து உங்களுக்கு 17,085, லோ வந்து 17,064, க்ளோஸ் வந்து 17,065. ஸோ நான் நிஃப்டியில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த கேண்டலில் வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் வந்து இங்கே சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து இன்றைக்கி டவுன் ட்ரெண்ட். ஸோ செல் என்ட்ரி பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பை பண்ணுறாம இருந்தால் புட் ஆப்ஷன்ஸ் வந்து பை பண்ணலாம். ஸோ இங்கேருந்து பாருங்கள், ட்ரெண்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்டில் இப்போவும் லைவாக போயிட்டுருக்கு. ஸோ எப்போ இந்த லைனை பிரேக் ஆகுதோ
அதில ட்ரெண்டோடைய கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ கிரீன் ஒன்ஸ் சேஞ்ச் ஆகும்போது நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணலாம். ஸோ அதுவரைக்கும் நம்ம வந்து ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நீங்க இன்னைக்கு ட்ரேட் நீங்க எடுத்திருக்கீங்க. எக்ஸாம்பிள் வந்து இந்த இந்த கேண்டில்ல நீங்க எடுத்திருக்கீங்க அப்படின்னா, 17,000 ஸோ 17,065 அந்த ரேஞ்சில எடுத்திருந்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்ட் பாருங்க 17,011 ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 70லேருந்து ஆல்மோஸ்ட் 60 பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இன்னைக்கு ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இப்போ இருக்கிற பொசிஷன்ஸ்ல இன்னமும் வந்து லைவா போயிட்டு தான் இருக்கு. ஸோ இன்னமும் நம்ம வெயிட் பண்ணலாம். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதுக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்டரில நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் ஹிஸ்டரிலருந்து பாருங்க. ஸோ ட்ரெண்ட் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்க ட்ரெண்ட் எடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து குளோஸ் ஆகுது. ஸோ அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பர் ட்ரெண்ட பேஸ் பண்ணி ரொம்ப ஈஸியா வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதுவே வந்து ஒரு சூப்பர் ட்ரெண்ட் 2 இதுவா நம்ம யூஸ் பண்ணலாம். இண்டிகேட்டர்ஸ் வந்து 2 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி இன்னும் அக்யூரேட்டா நம்ம ட்ரேட் பண்ணலான்றத பார்க்கலாம். ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா, இன்னொரு சூப்பர் ட்ரெண்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஸோ அதோட செட்டிங்ஸ் மட்டும் மாத்திக்கங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, 5, 15 அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கங்க. ஆல்ரெடி 10, 3 இருக்கும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு ஏடிஆர் லென்த் வந்து 15 ஆவும், ஃபேக்டர் வந்து 5 ஆவும் வச்சுக்கங்க. ஸோ இப்ப பாருங்க 2மே இப்போ 2 சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் நம்ம யூஸ் பண்றோம். இதுல வந்து 2மே வந்து கிரீன்ல இருக்கு அப்டின்னும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்டின்னா, ஆ பை 100% கான்ஃபிடென்ட்டா நீங்க பை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இது நடுவுல 1 சேஞ்ச் ஆனாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், குளோஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட் வந்து நம்ம புக் பண்ணிட்டு வெளில வரலாம். ஸோ இந்த மாரியே நீங்க என்ன பண்ணலாம் வந்து அ சூப்பர் ட்ரெண்ட வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவே இந்த மாரி பண்ணும்போது இன்னும் நம்ம அக்யூரேட்டா வந்து யூஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் ஸ்டாப் லாஸும் வந்து நல்லாவே கரெக்ட்டா வந்து நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ மினிமம் லாஸ்ன்றது ரொம்ப கம்மியாவே நம்ம லாஸ தவிர்க்கலாம். இதுவே இந்த ஒரே ஒரு இண்டிகேட்டர வச்சே நான் யூஸ் பண்ண முடியுமா? அப்டின்னாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த 15, 5 வச்சுக்கங்க. வச்சுட்டு 1 மினிட் வச்சுக்கங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம 5 மினிட்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ 1 மினிட்ல வச்சுட்டா நீங்க ஸ்கேப்லர் ஒரு நாளைக்கு நம்ம 3, 4 ட்ரேட் பார்க்கலாம். நம்ம ரெகுலராவே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம ட்ரேட் வந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். பாருங்க இந்த இடத்துல நீங்க ட்ரேட் இப்போ நம்ம நேத்து எடுத்துக்கலாம். நேத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்றேன். எத்தனை வந்து நம்மளுக்கு சக்சஸ் வந்திருக்கு, எத்தனை ஃபெயிலியர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லாமே 1:1 வச்சுக்கங்க ஸ்டாப் லாஸ. இங்க பாருங்க நேத்து 11த் அன்னைக்கு நம்ம 12த் அன்னைக்கு பாருங்க. இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு அப் அ பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் வந்து காட்டுது. அப்ப நம்ம இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருக்கோம். ஸ்டாப் லாஸ் இந்த லைன வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். பாருங்க இங்கருந்து பிரேக் ஆயிட்டு இந்த லைன வந்து டச் ஆகல. இதுவரைக்கும் வந்துட்டு ட்ரெண்ட் வந்து போயிட்டே இருக்கு நம்மளுக்கு. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதுவரைக்கும் வந்திருக்கு. நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம் அப்படின்னா, ஸோ நீங்க இந்த 1:1 நீங்க வச்சிருந்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாருங்க. ட்ரேட் இங்க எடுக்க சொல்லியிருக்கு. இந்த இடத்துலருந்து இங்க எடுக்கும்போது வேல்யூ வந்து பாருங்க 17,011 குளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, 16,974 ஆல்மோஸ்ட் 20 இது வந்து ப்ராஃபிட் தான். இங்க இந்த ட்ரெண்ட் பாருங்க. ட்ரெண்ட் வந்து 16,960 சாரி 16,996 இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 17,079 இதுவும் ப்ராஃபிட் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நோ கெயின், நோ லாஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எடுத்த இடத்துலயே வந்து குளோஸ் பண்ணியிருப்பீங்க. மினிமம் லாஸ் தான். லாஸ்ன்னு இல்ல. 0லயே நீங்க குளோஸ் பண்ணியிருப்பீங்க. ட்ரெண்ட் இங்க சேஞ்ச் ஆகுது அப்படின்றதால. இத எடுத்திருந்தீங்க அப்படின்னா 17,066 17,124 இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஃபிட் தான். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, இந்த லைனும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 17,000லேருந்து ஆல்மோஸ்ட் இதுவும் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் தான். இப்போதைக்கு லைவா ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு காலையில வந்து நீங்க எடுத்திருந்தீங்க. இன்னைக்கு காலைல வந்து மார்க்கெட் 9:15 நீங்க எடுத்திருந்தீங்கன்னா, நீங்க வெயிட் பண்ணலாம். ஏன்னா ஒண்ணு பாருங்க, இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் கிட்ட வந்து ஆனா ட்ரெண்ட் பிரேக் ஆகல. வெயிட் பண்ணலாம். இன்னமும் நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த ட்ரெண்ட் வந்து குளோஸ் ஆகுற வரைக்கும் நம்ம இப்ப இந்த இடத்துல செல் என்ட்ரி எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ட்ரெண்ட் நல்லாவே வந்து டவுன் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. இன்னும் வெயிட் பண்ணலாம். எப்போ ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதோ, அப்ப நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணா போதும். அப்ப இன்னைக்கு நீங்க பாருங்க, இத போய் செக் பண்ணி 17,100 நீங்க எடுத்திருந்தீங்க அப்படின்னா, 16,991 இன்னமும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டா வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட்ல வந்து போயிட்டு இருக்கு. இந்த மாரி சூப்பர் ட்ரெண்ட் யூஸ் பண்ணி நீங்க வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ, அ இன்னைக்கு இந்த இண்டிகேட்டர் நீங்க உங்களுடைய லைவா வந்து உங்களுடைய சார்ட்ல போட்டு பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸஸ்ல வந்து நம்ம இன்னொரு நல்ல இண்டிகேட்டர்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, நான் எப்படி யூஸ் பண்ணலான்றத நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.